Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 5 binomial theorem sequence and seriesல exercise 5.1ல question number 8 வாங்க question குள்ள போலாம். Find the last two digits of the number 3 to the power 600 கொடுத்திருக்காங்க. So நம்மளுடைய ஃபார்மேஷனுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா x plus a ஃபார்ம் தான். So அந்த ஃபார்முக்கு இது வந்து மாத்திரத்துக்கு ட்ரை பண்ணனும். So 3 to the power 600 இது எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 3 that is 2 into 300 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சோ இப்போ 2 into 300 ன்னு போட்டோம்னா இந்த 2 வந்து பிராக்கெட் குள்ள கொண்டு வந்துறலாம். அப்போ 3 square to the power 300. 3 square is nothing but 9 இல்லையா? அப்போ 9 to the power 300. 9 எப்படி எழுதலாம்? 9 plus 1 ன்னு எழுது. அதாவது 10 minus 1 ன்னு எழுதலாம் இல்லையா? So 10 minus 1 to the power 300. இப்போ நமக்கு அந்த ஃபார்மேஷன் கிடைச்சிடுச்சு. So அப்ப இதுக்கு நம்ம இப்போ x plus a ஃபார்மை அந்த x plus a ஃபார்முலாவை ட்ரை பண்ணிக்கலாம். So using binomial theorem போட்டுக்கோங்க. So bt. So binomial theorem பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போறேன்? 10 minus 1 to the power 300. இதுக்கு தான் நான் யூஸ் பண்ண போறேன். அப்போ இதுல n ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா n equal to 300, x equal to 10. a பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் இருக்கு. சோ -1 ன்னு எழுதிக்கோங்க அப்படியே. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை இப்ப அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலால வந்து x to the power n ன்னு வரும். இங்க x க்கு பதிலா 10 போடணும். அப்ப 10 to the power 300 plus nc1 அப்போ 300c1 into இப்ப பாத்தீங்கன்னா x ஓட பவரை கம்மி பண்ணுங்க, a ஓட பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்ப x க்கு வந்து இங்க வந்து நான் 300 போட்டுருக்கேன் ஸ்டார்டிங்லயே. அதாவது 10ன்றது தான் x, அதுக்கு 300 போட்டுருக்கேன். அந்த பவரை நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 299 ஓகேங்களா? 299 into a to the power 1 அப்போ -1 to the power 1. இதே மாதிரி நீங்க போட்டு போயிட்டீங்கன்னா அது எது வரைக்கும் கண்டினியூ ஆகும்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம் நம்ம வந்து போட்டுக்கலாம். சோ லாஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா a to the power n தான் லாஸ்ட் டேர்ம். இங்க a வா நமக்கு என்ன இருக்கு? -1. அப்போ -1 to the power 300 இதுதான் நம்மளோட லாஸ்ட் டேர்ம். அதுக்கு முன்னாடி டேர்மை எழுதிக்கலாம். ஏன்னா இங்க லாஸ்ட் 2 டிஜிட் கேக்குறாங்க இல்லையா? சோ லாஸ்ட் 2 டிஜிட் கேக்குறதுனால லாஸ்ட் டேர்மை எழுதிக்கிட்டு அதுக்கு ஃப்ரண்ட் ஆஃப்ல இருக்க டேர்ம் பாத்தீங்கன்னா 300 வரும், c299 வரும். ஓகேவா? இன்டு 10 வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம் இதுல இருந்து ஒன்னு குறைச்சிக்கிட்டே வருவோம்னு சொல்லியிருந்தேன். அப்ப இங்க 0 ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் என்னவா இருக்கும்னு பாருங்க. ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு என்ன டேர்மே இல்ல, எக்ஸ் டேர்மே இல்ல. சோ எக்ஸ் டேர்மே இல்ல அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி இருக்க டேர்ம் வந்து கண்டிப்பா இது வந்து 1 தான் இருக்கும். இதுக்கு அப்புறம் தானே அது 0 ஆகும். ஓகேவா? அப்போ இன்டு -1 பாத்தீங்கன்னா to the power 299 அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு 300 மாறும். சோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் 2 டிஜிட். இப்போ இத சால்வ் பண்ணிக்கலாம். சோ which is equal to இந்த 10 into 300ன்றது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் உங்களுக்கு 300c1 வந்து 300 தான் into 10 to the power 299. இங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மைனஸ் இருக்கு. சோ அத வந்து ஃப்ரண்ட் ஆஃப்ல நம்ம கொண்டு வந்துக்கலாம். சோ ஃப்ரண்ட்ல போடிங்க அப்படினா இங்க உங்களுக்கு வந்து மைனஸ்ல வந்துரும். ஓகேவா? அகைன் நம்ம இது வந்து பிளஸ் இது எது வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 300 299. சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு nc1 ஓட ஈக்குவல் தான் இல்லையா? ஏன்னா இத சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 1 ஆயிடும். சோ இங்கேயும் நான் என்ன பண்ணிக்கலாம்? 300 போட்டுக்கலாம். சோ 300 into 10 இங்கேயும் பாருங்க இது ஒரு ஆட் நம்பர். சோ மைனஸ் இங்க ஃப்ரண்ட் ஆஃப்ல வந்துரும். சோ அப்ப இதை எடுத்துட்டு நான் என்ன பண்ணனும்? இங்க மைனஸ் போட்டுக்கிறேன். பிளஸ் இங்க நீங்க எத்தனை வாட்டி 1 நீங்க கால்குலேட் பண்ணாலும் என்ன ஆயிடும்? அது 1 தான். சோ +1 ன்னு மட்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே 100 ஆல டிவைட் ஆகுற மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஏன்னா இது நீங்க இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ ஆப்வியஸ்லி இத பாருங்க, இத நீங்க வந்து 3 into 100 ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? அப்ப 100 வந்து உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு which is equal to 100 into 10 வந்து உங்களுக்கு 1000 ஆயிடும். சோ 1000 to the power 3 minus இங்க வந்து 3 into 10 ன்னு இருக்கு. சோ 10 to the powerல இருக்கிறதுனால நீங்க அதை அப்படியே எழுதிக்கோங்க. சோ 300 into 10 to the power 299 plus அப்படியே கண்டினியூ ஆகுது. உங்களுக்கு இங்க -3000 ஆயிடுச்சு plus 1 ன்னு வந்து நிக்குது. இது எல்லாமே என்ன ஆகும்? உங்களுக்கு டிவைடட் பை 100 ஆல இது கண்டிப்பா டிவைட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. கடைசி நம்பர் தான் உங்களுக்கு +1ல வந்து நிக்குது. சோ இந்த +1 மட்டும் தவிர்த்துட்டீங்க. இதுல இருந்து இது வரைக்கும் எடுத்து பாருங்க. இது வரைக்கும் உங்களுக்கு 100 ஆல கண்டிப்பா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். கூட வந்து ஒரு +1 இருக்கு. நார்மலா ஏதாவது ஒரு நம்பர் 100 ஆல டிவைட் ஆகணும்னு வெச்சுக்கோங்களேன். அது எக்ஸாம்பிளுக்கு எழுதி காட்டுறேன். இப்போ வந்து 300 இது கண்டிப்பா 100 ஆல டிவைட் ஆகுது +1 ன்னு போட்றோம்னா
அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன ஆயிடும் உங்களுக்கு 301 ஆயிடுமா? அப்ப கடைசி ரெண்டு நம்பர் தான் இவங்க கேக்குறாங்க. அப்ப கடைசி ரெண்டு நம்பர் என்னது உங்களுக்கு 0 and 1. அப்போ இதுலயும் பாருங்க எல்லாத்துக்குமே டிவைட் ஆகும். அப்ப கடைசியில இருக்கிறது தான் +1 வந்திருக்கு. அப்ப இதோடைய கடைசி ரெண்டு நம்பரும் அப்ப என்னவா தான் இருக்கணும்? 0 1 தானே இருக்கணும். சோ the last two digit would be 0 and 1 அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுவே ரொம்ப கிளியரா இதுல நமக்கு தெரியறது. இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னதான் வரும் உங்களுக்கு? லாஸ்ட் 2 digit 0 and 1 தான் வரும். ஓகேங்களா? இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.